மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கங்க, அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே அளவுகளில் இந்த அளவுக்கு மசாலாவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தயிர் ரைத்தா வச்சுருக்கேன், 2 பாக்கெட்டு காளான் எடுத்துருக்காங்க. வந்து நல்லா கழுவி துடைச்சிட்டு நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிடணும். நான் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேங்க, பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. 2 வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க. இந்த அளவுக்கு சிவக்க வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போதிலையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். அப்புறமாட்டு 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கணுங்க. மஷ்ரூமை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 6 டம்ளர் தண்ணி. நார்மல் அரிசியில் தான் பொங்க போகிறேன், பொன்னி அரிசியில். இங்கே பாஸ்மதி ரைஸ்னால் ஊற போட்டு 1/2 டம்ளர் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கணும். அரிசியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம மூடி வச்சிடணுங்க. குக்கரை வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஏர் நல்லா அடங்கிருச்சு. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 7 வீட்டுக்கு மணக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மஷ்ரூம் பிரியாணி கூட சூப்பராக இருக்குங்க.